محمد نبينا بنور هدينا. அம்மா பாத். நேற்றைய வகுப்பினூடாக என்ன கவனிச்சோம்? முதலாவது வகுப்பில் பார்த்தோம் மில்லத் இப்ராஹிம். மில்லத் இப்ராஹிம் என்றால் என்ன? இப்ராஹிம் நபியுடைய மார்க்கம் என்றால் என்ன? அதனுடைய கோட்பாடுகள், அல்லாஹ் ஏன் அதை பின்பற்ற சொல்கிறான் என்றதை கவனித்தோம். நேற்றைய இரண்டாவது வகுப்பினூடாக நாங்கள் கவனித்தோம். எதை கவனித்தோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பிறப்பு சாதாரண பிறப்பல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னால் தௌராத்தில் சொல்லி, 600 வருஷத்துக்கு முன்னால் இஞ்சிலில் சொல்லி, ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பா அறுக்க கொண்டு போயிட்டு 13 தடவைகள் துண்டு குலுக்கி போடப்பட்டு ஒவ்வொரு முறை துண்டை சீட்டெடுக்கும் பொழுதும் அப்துல்லா என்ற பெயர் வந்தும் அதையும் தாண்டி அந்த அப்துல்லா பாதுகாக்கப்பட்டது. அதுக்கு பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்க 50 நாளைக்கு முன்னால் அந்த அப்ரஹாவுடைய யானைப்படையை அடித்து அல்லாஹ் முழு மக்களுடைய கவனத்தையும் இங்கே எடுத்தது. முழு மக்களுடைய கவனத்தையும் மக்காவின் பக்கம் திருப்பினது. இப்படி நிறைய சம்பவங்கள் பார்த்தோம். ஹைர், இன்றைக்கு நாங்கள் பார்க்கிருக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, நாங்கள் பார்த்தோம் எப்படியான சூழ்நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தாங்க. அவங்க பிறக்கிற நேரம் எப்படியான ஒரு சூழ்நிலையில் பிறந்தாங்க. மக்காவில் எத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு நபி வரப்போகிறாரு? 2500 வருஷங்களுக்கு பின்னால் மக்காவில் ஒரு நபி வரப்போகிறாரு. அதுக்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹு தஆலா செஞ்சு தந்துட்டு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலா பிறக்க வச்சான். ஹைர், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும் பொழுதே யார் இல்லை? வாப்பா இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கும்போது வாப்பா இல்லை. சும்மா யோசிங்க, எங்களுக்கு அல்லாஹ் அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். எங்களுக்கு அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். வாப்பாட அன்பு. ஒரு வாப்பா, இன்றைக்கு நாங்களும் நிறைய சமூக வேலைகளில் ஈடுபாடோடு இருக்கிறோம். ஒரு கணவன் மனைவி ஒரு பிரிவண்டு வரும் பொழுதோ நாங்கள் பெரும்பாலும் சொல்கிறது, என்னதான் இருந்தாலும் ஒரு வாப்பா இல்லாமல் புள்ள வளர்க்குறது கஷ்டம்மா. இதை சரி மனசில் வச்சு கொண்டு கொஞ்சம் கவனத்தில் எடுங்களேன். உண்மையிலே ஒரு வாப்பா இல்லாமல் புள்ள வளர்க்குறன்றது கஷ்டம். இந்த வாப்பான்ற ஸ்தானம் பிள்ளைக்கு நிறைய இடங்களில் தேவை, சைக்காலஜிக்கலி தேவை. பிள்ளைக்கு செலவழிக்க மட்டும் இல்லை. அப்போ அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்த பாக்கியம், நபிக்கு கூட கொடுக்காத பாக்கியத்தை அல்லாஹ் வாப்பாண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பாவே என்று அன்பாக வாப்பாவை பேசினது அவங்களோட லைஃப்பில் இல்லை, ஒரு கசரி கிடைக்கல. அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் எத்தனை வருஷமாகியும் வாப்பா பாக்கியத்தை தந்திருக்கிறானா? பாக்கியத்தை பாக்கியமாக எடுத்துக்கொள்வோம், கஷ்டமாக எடுக்கவான. அல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட கொடுக்காத ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறான். ஹைரன். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாப்பா மௌத்து. நபி அங்க தாயுடைய கருவறையில் 6 மாதம் கற்பிணியாக இருக்கும் பொழுது மௌத்து. வாப்பா விட்டுட்டு போனது வெறும் 5 ஒட்டகங்களும் ஒரு சின்னதொரு ஆட்டு மந்தையும் ஒரு நீக்ரோ அடிமை, உம்மு ஐமன் என்று சொல்லக்கூடிய ஒரு நீக்ரோ அடிமை. இவ்வளோதான் வாப்பட சொத்து. பிள்ளைக்கு வாப்பா விட்டுட்டு போனது இவ்வளவுதான். ஹைரன். இப்போ வாப்பா மௌத்தாவி அப்படி ஆமினா முதலாவது பிரசவம். ஆமினா சையீதா ஆமினா அவ புள்ள பெக்கிறா. கணவனை இழந்த நிலைமையில தான் ஆமினா அவங்க புள்ளைய பெற்றெடுக்கிறாங்க. புள்ளைய பெற்றெடுத்து ஒரு கிழமை சையீதா ஆமினா பால் ஊட்டினா பிள்ளைக்கு. அதுக்கு பிறகு யார் பால் ஊட்டின? ஹலீமா நாயகிக்கு முந்தி இன்னொரு பொம்பளை பால் ஊட்டின, சுவைபியா என்ற அபூலஹபுடைய அடிமை. அவ ஒரு தடவை அல்லது 2 தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பால் ஊட்டி இருக்கிறார். அதுக்கு பின்னால் தான் யார்கிட்ட? ஹலீமா நாயகிடத்தில் பால் ஊட்ட கொடுக்கப்படுவது. ஹைரன்.
இப்போ நாங்கள் ஒரு கேள்விக்கு வருவோம், ஏன் அப்படி பாலூட்ட கொடுக்குறேன்? சரி, அதுக்கு முன்னால் ஒரு கேள்விக்கு வருவோமே. குழந்தையை பெற்றெடுக்கிறது ஒரு பெண், ஆனால் பால் ஊற்றுறது, ஃபீட் பண்ணுறது அவருக்கு கடமை இல்லை. எங்களோட பிள்ளைகளுக்கு மனைவிமார் ஃபீட் பண்ணுறாங்க, அது வாஜிபான கட்டாயம் கடமை அல்ல. அவருக்கு ஏழாவது ஒரு சந்தர்ப்பம் வந்தால் மாப்பிள்ளை பே பண்ணி ஒத்தரை வைக்கணும் பிள்ளைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு. ஹை, அந்த காலத்தில் ஏன் இப்படியான நிகழ்வுகள் நடந்துச்சுதுண்டா, ஹலீமா நஹி எந்த கோத்திரம்? எந்த கோத்திரம்? பனு சஅத் கோத்திரம். அதான் ஹலீமா சஅதியானவர். அதான் பனு சஅத் கோத்திரம். இவங்க மக்காவாசிகள் இல்லை. இந்த பனு சஅத் கோத்திரம் மக்காவுடைய சிட்டி உள்ளுக்கு இல்லை, அவுட் ஆஃப் மக்கா. மக்காவுக்கு வெளியில் ஒரு பாலைவனம் இடத்துல ஒரு குக்கிராமத்தில் வாழ்ந்த கூட்டம் தான் பனு சஅத் கோத்திரத்தினர்கள். பனு சஅத் கோத்திரத்தினர்களிடத்தில் அவங்க ஏன் அப்படி கூட்டமாக சேர்ந்து மக்காவுக்கு பிள்ளைகள் எடுத்துட்டு போனாங்கண்டா, அதில் பல விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று, முதலாவது மக்காவிலையும் மதீனாவிலையும் பலவிதமான மக்கள் வாழ்ந்த ஒரு பல்க் க்ரௌட் என்றதுனால அங்கே பியோ அரபு இல்லை, லாங்குவேஜ் பியோவா இல்லை. இது கிராமப்புறத்தில் குறிப்பாக இந்த ஹலீமா நாயகி அந்த பனு சஅத் கோத்திரம் இருந்த அந்த மக்காவுக்கு வெளியில் உள்ள அந்த கிராமத்தில் அரபிகள்லேயே, அரபிய தீபகற்பத்திலேயே குவாலிட்டியாக அரபு பேசுகிற மக்கள் பனு சஅத் கோத்திரத்தினர்கள். அப்போ உம்மா பிள்ளையோட லாங்குவேஜை சரி செய்ய எத்தனை வயசில் கொடுக்குறா? எத்தனை வயசில்? 2 கிழமையுள்ளுக்கு பிள்ளைய கொடுக்குறான். ஏனண்டா ஒன்று பிள்ளையோட லாங்குவேஜ் சரியாகணும், சரியாக செஞ்சொலிக்கணும். 2வது தூய்மையான நல்ல காற்று, நல்ல என்வாயன்மெண்ட் எங்கே இருக்குது? இந்த சிட்டி உள்ளுக்கு இல்லை. அது பனு சஅத் கோத்திரம் அவங்கள மாதிரி இருக்கக்கூடிய அவுட் ஆஃப் மக்கா, ஒரு பாலைவன, ஒரு டெசர்ட் ஏரியா, ஒரு பின்தங்கிய கிராமம். அங்கே தான் என்ன இருக்குது? நல்ல ஆரோக்கியமான சூழல், நல்ல என்வாயன்மெண்ட் இருக்குது. இதிலிருந்து நானும் நீங்களும் அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு நிறைய மெசேஜை தாரோம். நல்ல என்வாயன்மெண்ட் தேவை பிள்ளைய வளர்க்குறதுக்கு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்கட மஹல்லாவை நல்லதொரு என்வாயன்மெண்ட் அல்லாஹ் ஆக்கி தந்திருக்கிறான். இதை யார் பாதுகாக்க? இதை பாதுகாக்கின ஒரு நபிவாரா? யார் பாதுகாக்கு? யார்? நிர்வாகம், தலைவர், அவரெல்லாம் பார்த்துக்கிட்டு மசரத் எங்கட யார்ட பொறுப்பு? நல்லதொரு என்வாயன்மெண்ட் எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. நிறைய இடங்கள்ல இது இல்லை. நிறைய உம்மை வாப்பமார் பிள்ளைய எப்படி வளர்க்குறேன்னு தடமாறுறாங்க. நல்ல ஒரு சூழல், அல்ஹம்துலில்லாஹ். இதை கடைசி வரைக்கும் பாதுகாக்கிறது யார பொறுப்பு? எங்களை எல்லாத்தையும் பொறுப்பு. யார்ட பொறுப்பு? சொல்லுங்க, வாயத்திறந்து சொல்லுங்க. எங்களை எல்லாத்தையும் பொறுப்பு. வாலிபர்கள், மூத்தவங்க எல்லாத்தையும் பொறுப்பு. நாங்கள் எங்களோட வேலையை மட்டும் செஞ்சு கொண்டு போனோமேண்டா என்வாயன்மெண்ட் கெட்டு போயிட்டு. எப்போ உம்மத்து மஸ்ஜிதுடைய தொடர்பை இழக்குதோ அவ்வளோ கெட்ட பழக்கங்களும் வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்கும். எனவே இந்த சூழலை பாதுகாப்போம். அப்போ இப்படி மக்காவில் இந்த முஹம்மது என்ற பிள்ளைய மட்டும் இல்லை, மக்காவில் பிறக்கிற பிள்ளைகள் எல்லாம் பனு சஅத் கோத்திரத்தில் எவ்ரி இயர்ஸ் வருவாங்க, எடுத்துகிட்டு போவாங்க. முதலாவது காரணம் லாங்குவேஜ், நல்ல லாங்குவேஜை கொடுக்கணும் பிள்ளைக்கு. 2வது காரணம் நல்லொரு என்வாயன்மெண்ட்டில் புள்ள வளரணும், நல்ல சூழல், நல்ல சுத்தமான காற்று கிடைக்கணும். சுவாசிக்கிறதுக்கு நல்ல காற்று தேவை. இதெல்லாம் இங்கிருந்து நபியுடைய பிறப்பிலிருந்து அல்லாஹ் சொல்லித்தார். நல்ல சூழல், நல்ல காற்றோட்டம் தேவை, நல்ல காற்று தேவை, நல்ல ஆரோக்கியமான காற்று தேவை. 3வது, அப்படியான குக்கிராமத்தில் வளர்ந்தால் நல்ல ஹெல்த்தியாக புள்ள வளரும். புள்ள நல்ல ஹெல்த்தியாக வளரும், வலிமையான உடல் வளர்ச்சி. 4வது காரணம், இந்த 4 காரணம். 4வது, அந்த அப்படி குக்கிராமத்து மக்களிடத்தில் நல்ல குவாலிட்டிஸ் இருக்கிறது. குறிப்பாக பனு சஅத் கோத்திரத்தாரிடத்தில் இருந்த நல்ல பண்புகள், ஒரு 4-5 பண்புகள் இருந்துச்சு. விருந்தோம்பல் செய்வாங்க. இன்றைக்கு நாங்களும் பேசுகிற சில இடங்கள், அதில் இந்த ஊரண்டா நல்லா கவனிப்பாங்க. எங்களோட மனசில் சில ஊர்கள் இருக்கும். அதை மாதிரி ஒரு மஹல்லாவாக எங்களோட மஹல்லா ஆகட்டும் இன்ஷா அல்லாஹ். நல்ல விருந்தோம்பல் செய்வாங்க.
நல்ல தைரியம். ஆம்பளை பிள்ளைகளை கோழைகளாக வளர்த்திடவான. கோழைகளாக வளர்த்தோம் என்றால் நாங்கள் வளர்கிற துனியா எப்படி என்றால் கொஞ்சம் நோஞ்சான் வாக்கள் இருந்தால் ஏமாத்திட்டு போயிட்டுருவாங்க. இஸ்லாம் ஏமாத்த வானம் என்றும் சொல்லுது, ஏமாற வானம் என்றும் சொல்லுது. ஏமாத்தவும் படாது, ஏமாந்து போகிற அளவுக்கு நோஞ்சான் ஆய்ந்துடவும் படாது. நல்ல துணிவு, நல்ல தைரியம், நல்ல கட்ஸ் உள்ள பிள்ளைகளை வளர்க்கணும். அப்போ அந்த பனு சாத் கோத்திரத்திரத்தில் விருந்தோம்பல் செய்கிறது, நல்ல துணிவு இருந்துச்சு, நல்ல தைரியம், நல்ல கட்ஸ் இருந்துச்சு. அடுத்தது நல்ல எளிமையான வாழ்க்கை. ஏன்னா ஒரு குக்கிராமம் தானே, பெரிய ஆடம்பரம் இல்லை, எளிமையான வாழ்க்கை, நல்ல நம்பிக்கை, கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் வளரணும் என்று உம்மா ஆமினா எவ்வளோ நல்ல பிள்ளையை கொடுத்து 2 கிழமையில் ஒரு பிள்ளையை கொடுக்குறோம். சரி, இப்போ நாங்கள் பிள்ளைக்கு எப்போ நாங்கள் படித்து கொடுக்குறோம்? எங்கட பிள்ளைகளுக்கு நாங்கள் எப்போ படித்து கொடுக்குறோம்? சும்மா சொல்லுங்களேன். நர்சரி எத்தனை வயசில் நர்சரி? 4, 3 3.5 4. ஹை, நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். புள்ள கிடைச்ச பிறகு மிட்வைஃப் வந்து சிலதுகளை கிளினிக் காப்பியில் வந்து மார்க் பண்ணுவான். அதில் ஒன்று புள்ளையிட தலையை சுற்றி அளப்பா தானே, புள்ளைட தலையை சுற்றி அளப்பா. வாப்பமாருக்கு தெரியும் அளக்கிறதானே. ஓ, எத்தனை இருக்கும் புள்ளையிட சராசரி தலையுடைய சுற்றளவு எவ்வளோ இருக்கும்? எவ்வளோ இருக்கும்? 24, 32, 34 அண்ணளவாக இருக்கும். எங்களை எல்லாரோட தலையும் அளந்திருப்பாங்க. இப்போ எங்களோட தலை அளந்தா 34 இருக்காது, பெரும்பாலும் 55, 56, 57 இருக்கும், 50க்கு மேலே. பிறந்த பிள்ளையுடைய தலையின் சுற்றளவு 34. ஹை, இது ஒரு பக்கம் வச்சுட்டு எங்கள்கிட்ட தலையை ஊண்டி பார்த்தா எல்லா இடமும் நல்லா கல் மாதிரி இருக்கும். பிறந்த பிள்ளைக்கு அப்படியே அல்ல, ஒரு இடம் சாஃப்டாக இருக்கும். எந்த இடம்? உச்சந்தலை கொஞ்சம் என்னமோ அதுக்கு சொல்கிறது, அதுக்கு அந்த இடம் கொஞ்சம் குழியாக இருக்கும். ஏன் அது ஏன் குழியாக இருக்கிற? ஏன் அது கல் மாதிரி இல்லை? ஏன் அந்த இடத்துல கொஞ்சம் அப்படி ததும்பலாக இருக்கிற? எதுக்கு? இது பெரிய அந்த ரொபோ சயின்ஸ் அல்ல, சிம்பிளாக கேட்குறது. எதுக்கு? ஓ, மெயினாக அது இருக்கிறது மூளை வளர்றதுக்கு, புள்ளோட மூளை விரிவடைகிறதுக்கு. ஒரு புள்ள 9-10 மாதம் கற்பத்தில் இருந்து புள்ள கிடைக்கும் பொழுது புள்ளையுடைய அறிவு வளர்ச்சி, புள்ளையுடைய மூளை வளர்ச்சி 64% மூளை வளர்ந்துருது புள்ளையிட. எங்கே இருக்கும் பொழுது 10 மாதத்தில் 64% புள்ளோட மூளை வளர்ச்சி வளர்ந்துருது. பேலன்ஸ் எவ்வளோ வளரணும்? 36 வளரும். எத்தனை 1000 வருஷம் வாழ்ந்தாலும் அந்த 36 தான் வளரும். ஆனால் வெறும் ஃபர்ஸ்ட் 10 மாதத்தில் 64% புள்ளோட மூளை வளர்ந்துருச்சுது. சரி, இப்போ புள்ளோட மூளை வளரும், பெருசாகும், தலை பெருசாகும். மூளை பெருசாக தலை பெருசாகும். ஹை, புள்ள 10 மாதத்தில் 64% மூளை வளர்ந்து. இதனால தான் சொல்கிற கற்பத்துடைய காலத்தில் தாய்மார்கள் என்ன செய்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். இந்த மூளை வளர்ச்சி 64% கூடுதலாக வளர்றது புள்ள வந்த புறவு இல்லை, புள்ள எங்கே இருக்கிற நேரம், பௌத்துள்ளுக்கு இருக்கிற நேரம். இதனால தான் உம்மமார் அந்த கற்பத்துடைய அந்த கன்சீவாக இருக்கிற அந்த டைமில் நிறைய நல்ல விஷயங்களில் ஈடுபடணும். என்ன பிள்ளைகளை சுமந்து கொண்டு எந்த விஷயத்தில் கூடுதலாக ஈடுபடுறோம், பிள்ளைக்கு அந்த தாக்கம் நிச்சயமாக இருக்கும். எனக்கு நிறைய சம்பவங்களும் சொல்லலாம், நேரம் பேசுது. ஹைரன், இப்போ புள்ள பிறந்து 1 வருஷம் போகிற நேரம், பிறக்கும் பொழுது 64%, புள்ள பிறந்து 1 இயர் முடிகிற நேரம் அந்த புள்ளையுடைய மூளை வளர்ச்சி 86% கூடிடுது. 1 இயர் முடிகிற நேரம். 2வது வருஷம் முடிகிற நேரம் அது 93% கூடிடுது. 3வது வருஷம் முடிகிற நேரம்
99% மூளை வளர்ந்து முடிஞ்சு. நாங்கள் பிள்ளைகளை படிப்பிக்கிறப்ப மூளையெல்லாம் மாஷா அல்லாஹ் ஃபுல்லாக வளர்ந்து முடிஞ்ச பிறகு இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். போன பஸ்ஸுக்கு நாங்கள் இப்போ கை காட்டுற மாதிரி. இங்கே என்ன செஞ்சாங்க, புள்ள கிடச்சி 2 வீக்கில் அனுப்பிட்டாங்க. பிள்ளைய நல்ல நல்ல தேகாரோக்கியத்தோடு மட்டுமில்லை நல்ல லாங்குவேஜ் அதை நல்ல பேசக்கூடிய பிள்ளையாக உருவாக்கணும் என்று. இதில் நிறைய பாடங்கள், ஒவ்வொன்றும் எங்களுக்கு நிறைய மெசேஜ்களை சுமந்து கொண்டு வருவது. நாங்கள் என்ன செய்கிறோம், அந்த காலங்கள் புள்ள ஃபோனோட அதோட இதோட இதுகளை கொடுத்து ஏதோ கவனிக்காத பாதி கவனித்த பாதி பெருசாக அந்த படிப்பு விஷயம் நாலேஜில் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. நாங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிற இப்பாண்ட 4 வயசில் நர்சரிக்கு கொண்டு போய்த்து விட்ட பிறகு அப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப்பை வைக்கிற பிள்ளைக்கு படித்து கொடுக்க. அப்போ இதில் எங்களுக்கு நிறைய பாடம் இருக்குது. புள்ளட மூளை வளரக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம், பிள்ளைகளுடைய ஓதல் விஷயம் கொடுக்க புள்ள டக்குண்டு புள்ள பிடிச்சி கொள்ளும். ஹைரன். அப்போ இந்த காரணங்களினால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, மக்காவாசிகள் பிறந்த பிள்ளைய ஈவிரக்கம் இல்லாமல் கொடுக்கல, பிறந்த பிள்ளைய கொடுத்தாங்க இவங்க பாலூற்றுறதுக்காக வேண்டி. ஹைரன். இப்போ பனு சாத் கோத்திரத்தினர்கள் ஒரு குரூப் செட்டாகி வருவது மக்காவுக்கு பிள்ளைகள் எடுக்கு. இதில் ஹலீமா சாதியாவுக்கு தான் அந்த புள்ள கிடைச்சது. அல்லாஹ் எதை யாருக்கு கொடுக்கணும் என்று நினைக்கிறோ தலையை கீழே குத்தி காலை மேலே போட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். இதைத்தான் ஒவ்வொரு தொழுகைக்கும் பின்னால் ஓதுரும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அஅதைத். யா அல்லாஹ், நீ கொடுத்தால் தடுப்பவன் எவனும் கிடையாது. வலா முஅதிய லிமா மனஅத. நீ தடுத்தா கொடுக்கிறதுக்கும் ஆள் இல்லை, நீ தடுத்ததை கொடுக்கவும் ஆள் இல்லை, நீ கொடுத்ததை தடுக்கவும் ஆள் இல்லை. ரெண்டுக்கும் யாரும் இல்லை. முழுலகமும் சேர்ந்தாலும் செய்யலாது. ஹலீமா நாயகி அவங்களோட அந்த பயணத்தில் ஆச்சரியமான 4 ஆச்சரியமான விஷயங்களை கண்டுகொள்கிறாங்க. அதுக்கு முன்னால் இவங்க போகும் பொழுது இவங்க ஒரு கழுதை ஒரு ஒட்டகம் இதில் தான் போகிறாங்க. யார்? ஹலீமா நாயகியும் அவங்களோட ஹஸ்பண்டும் அவங்களோட பிள்ளையும். சரி, இந்த பயணத்தில் ஆச்சரியமான ஒரு படிப்பினை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் படிச்சுட்டாங்க. ஆச்சரியமானது ஒரு படிப்பினை. ஹலீமா நாயகி பரம ஏல கஷ்டம், அது ஒரு பக்கம் இருக்க, இவ பெற்ற பிள்ளைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு இல்லை, இவ பெற்ற பிள்ளைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு மில்க் இல்லை, மெலிஞ்சு போயிட்டு இவங்களோட ஒட்டகம் ஒரு சொட்டு பால் கறக்குது இல்லை, வறண்டு போயிட்டு இருக்குது. இப்போ சும்மா யோசிங்க, மூத்தவங்க யோசிங்க, வாப்பமார் யோசிங்க, இவ பெற்ற பிள்ளைக்கு ஃபீட் பண்ணுறதுக்கே இவட்ட உஜாரு இல்லை, கட்ஸ் இல்லை. மக்காலை வைத்து இன்னொரு பிள்ளைய எடுத்து சல்லிக்கு ஃபீட் பண்ணுறதுக்கு நடக்க போகிறதா? பேசாமல் இருங்களே. நிறைய மக்கள் என்ன செய்கிறேன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பே உடைச்சுடுறேன். உங்களுக்கு கேளுமா அப்பா, பாருங்களே உங்களோட பிள்ளைக்கே உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம் இருக்குது. இந்த பயணத்தில் அல்லாஹ் படித்து தாரான், மனிதனே முயற்சி செய்கிறது மட்டும்தான் வாப்பா ஓண்ட வேலை, ரிசல்ட்டை தாரது எந்த வேலை. புத்தியை போட்ட இவ போகப்படாது இல்லை. இவட பனு சாத் கோத்திரத்தார்கள் எல்லாரும் செஞ்சு என்ன செஞ்சுக்கணும், ஹலீமா சாதியா அவங்கள இல்லைம்மா நீங்கள் வராதீங்க, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க என்ற எல்லாரும் சேர்ந்து வச்சுட்டு வந்துருக்கணும். புத்தியை போட்டு யோசிக்கல, முயற்சி செய்வோம், அல்லாஹ் நான்றது நடக்கும். ஏன்னா உங்களோட வாழ்க்கைக்கு அது பொருந்தும், ஏன்னா உங்களோட ஃபேமிலி லைஃபுக்கு பொருந்தும், உங்களோட பிஸ்னஸ் இதுக்கு பொருந்தும், எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். வெளிரங்க காரணத்தை வச்சு ஏலா உடைஞ்சு போகிறதல்ல. மனிதனே முயற்சி செய், இதுதான் ஓண்ட வேலை, ரிசல்ட்டை தரது என்ன வேலை. இப்போ ஹலீமா சாதியா அம்மையார் போனால் அவங்களோட போகிற எல்லா பெண்களுமே குயிக்காக பேத்துடுறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒட்டகம் நல்ல உஜாராக இருக்குது, இவங்கள்ட்ட இருக்கிற அந்த ஒட்டகமும் அந்த கழுதையும் அது இவங்களை விட நோஞ்சான் வாக்கில் இருக்குது, ஆடி அசைஞ்சு போகுதில்லை. மத்தாக்கள் சொன்னாங்க, உங்களோட வந்தால் எங்களுக்கு நாள் கணக்கு மிஸ் ஆகிடும், நாங்கள் முந்தி போகிறோம், நீங்கள் வேண்டியதை செய். இங்கனைக்கு 2வதோட சரி என்ன செய்ய, தள்ளாடி எப்படியோ போனாங்க. ஏன்னா இவங்க ஃபீட் பண்ணால் இவங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. சரி, இவங்க போயிட்டு பார்த்தா அங்கே போனவங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் நல்ல
ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்பாங்க நல்ல வம்சம், நல்ல பணக்கார ஃபேமிலியை தான் பார்ப்பாங்க. ஏன்னா சல்லி இவங்க ஃபீட் பண்ணுறதுக்கு அவங்க பே பண்ணுவாங்க. அப்போ எல்லாரும் பார்த்து நல்ல ஃபேமிலியில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டாங்க. ஹலீமா நாயகி வந்தாங்க. அவங்களுக்கும் இந்த முஹம்மது என்ற புள்ள காட்டப்பட்டுச்சு. வந்த ஒவ்வொருத்தருக்கும் காட்டினாங்க. எங்கட அப்துல் முத்தலிப் காட்டினார், எந்த பேரை நொண்டிக்கிற பால் கொடுக்கறதுக்கு எடுங்களேன். வந்த எந்த பொம்புலோடும் எடுக்கல, எல்லாருக்கும் காட்டினு. இவருக்கு வாப்பா மவுத்து. அப்போ எங்களுக்கு கேட்கலாம், இந்த வாப்பா மவுத்துனா நீங்கள் அப்பா நீங்கள் எவ்வளோ காலம் பே பண்ணுவீங்க, சரியாக பே பண்ணுவீங்களா? ஒத்தரும் எடுக்கல. எடுக்க வேண்டிய ஹலீமா நாயகி இன்னும் வந்து சேரல். இதே மாதிரி தான் எனக்கு உங்களுக்கு அல்லாஹ் தர வேண்டிய பங்குகள், பிஸ்னஸ்லையும் சரி லைஃப்லையும் சரி, எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டியது. எங்களுக்கு முன்னால் 1000 பேர் வந்துட்டு போனாலும் இல்லை வானம் செட் ஆகாது, எங்களுக்கு செட் ஆகாது. உரித்தால் வரும் வரைக்கும் அல்லாஹ் தள்ளி போட்டு கொண்டே இருப்பான். எவ்வளோ ஈமானிய பாடங்கள் இருக்குது. சுபஹான் அல்லாஹ். ஹைரன். இப்போ எல்லா பிள்ளைகளும் எடுத்து முடிஞ்சு ஹலீமா நாயகி வந்தாங்க. அவங்களுக்கும் காட்டப்பட்டுச்சது. அவங்களும் பின் வாங்கினாங்க, இல்லை வானம் நாங்கள் வேறு புள்ள பார்க்குறோம். சுற்றி பார்த்தா வேறொரு பிள்ளையும் இல்லை எடுக்கிறது. சரி போம் என்று திரும்பும் பொழுது மனசில் ஒரு உறுத்தல். என்னோட வந்த பொம்பளைகள் எல்லாம் ஒரு பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு இப்போ நான் வெறுங்கையோடு போனால் எனக்கு மனசு கேட்குது இல்லை, என்ன செய்ய, இருக்கிற ஒன்று தான், சரி பரவாயில்ல எடுத்துகிட்டு போமே. எடுத்தாங்க. அது வரைக்கும் அவங்களோட லைஃப் எப்படி என்றால் ஒரு இரவும் நிம்மதியாக தூங்கினதில்லை. அவன் ஏன் தூங்கினதில்லைன்னா கிடைச்ச புள்ள பசியில் அழுவுற, பால் கொடுக்கறதுக்கு இல்லை. இரவெல்லாம் புள்ள அழுகு. இவங்க ஹெல்த்தியாக இருக்கணுமே, இவங்க ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு இவங்களோட ஒட்டகம் அது வறண்டு போயிட்டு மெலிஞ்சு போயிட்டு. என்ன செய்கிற, நம்மளும் செய்வோம், ஒரு முயற்சி செஞ்சிட்டோம், இனி அல்லாஹ் நசீபாக்கினா ஆக்கட்டும். எப்பயும் ஞாபகம் வைங்க, எதில் பரக்கத் இருக்குதுன்றது யாருக்கும் தெரியாது. நேற்று முந்த நாள், இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னால் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஒருத்தர் பேசுகிறாரு, ஹசரத் இன்னொருத்தர் சப்ஜெக்ட், ஒருத்தர் கன்சீவாக இருக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இதை இல்லாமல் ஆக்கிறதுக்கு. ஏனெண்டா அவட ஹஸ்பண்ட் கொஞ்சம் வேறு பாவனைகள் இருக்கிற, அதை சொட்டி இவ யோசிக்கிறா. சொன்னேன், சில நேரம் அவக்கு சொல்லுங்க, சில நேரம் இந்த புள்ள அவரை மாற்றக்கூடிய பிள்ளையாக இருக்கவும் இல்லை, பரக்கத்துள்ள பிள்ளையாக இருக்கவும் இல்லை. இன்னொருத்தர் கேட்டார், ஹசரத் வைஃப் மெலிஞ்சி, ஹசரத் நான் இப்போ இல்லாமாக்க போகிறேன். நான் கேட்டேன், உங்களோட வைஃப் மெலிஞ்சின்றது அல்லாஹ்க்கு தெரியாதா? தெரியும் தானே, எத்தனையோ வருஷத்துக்கு பின்னால். அல்ஹம்துலில்லாஹ் இன்றைக்கு பெற்று கண் குளிர்ச்சியோட வாழ்றாரு. எதில் பரக்கத் இருக்குது யாருக்கும் தெரியாது. தவக்கல் டு அலல்லாஹ், முயற்சி எல்லா விஷயத்திலையும், பிஸ்னஸில் எல்லாத்திலையும் அல்லாஹ் சில நேரம் தொட்டதை பொண்ணாக்கிடுவான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இவங்க எடுத்ததோட 4 விதமான ஆச்சரியங்களை ஹலீமா நாயகி கண்டாங்க. என்ன செய்கிறன்ற பெரிய யோசனையோட எடுத்தாங்க. ஏண்ட பிள்ளையே இரவு விடிய வெளியே அழுதுட்டு இருக்குது. இவங்களோட பிள்ளை எடுத்து போட்டு ஏச்சு வாங்குவோமோ, அவங்க பார்த்தா புள்ள மெலிஞ்சு ஏச்சு வாங்குவோமோ தெரியா. ஹைரன் முயற்சி, ரிசல்ட் அதை பார்ப்போம் என்று எடுத்தாங்க. சுபஹான் அல்லாஹ். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்தான நபி, வாயு வச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது என்ற புள்ள நல்லா வயிறு நிறைய பால் குடிச்சிட்டு புள்ள தூங்குது. அதுக்கு பின்னால் ஹலீமா நாயகி அவட புள்ளையும் வளமைக்கு மாற்றமாக வயிறு நிறைய பால் குடிச்சிட்டு அல்ஹம்துலில்லாஹ் நல்லா தூங்குது. இவக்கு ஆச்சரியம், இன்னும் மக்காலிருந்து வெளியில் போகல. இப்போ உடனே மாப்பிள்ளை சொன்னார், எனக்கு சரியான பசியாக இருக்குது, நான் கொஞ்சம் போயிட்டு எங்கட ஒட்டகத்தை பார்க்குறேன். ஒட்டகத்துடைய பால் மடி நிறைஞ்சு போயிட்டு இருக்குது. ஆச்சரியம், 4 ஆச்சரியங்கள். முதலாவது, 2 புள்ளையும் வயிறு நிரம்ப பால் குடிச்சிட்டு நிம்மதியாக தூங்குது. 2வது ஆச்சரியம், ஒட்டகத்துடைய பால் மடி நிறைஞ்சி இவங்களும் வயிறு நிறைய திண்டு குடிச்சிட்டு அவங்க பல மாதங்களுக்கு பின்னால் ஹலீமா நாயகி சொல்கிறாங்க, அந்த நைட் தான் லைஃப்பில் எத்தனையோ மாதத்துக்கு பின்னால் நிம்மதியாக நாங்கள் தூங்கின நாள். 2வது ஆச்சரியம். 3வது ஆச்சரியம், எல்லா பொம்பளைகளும் போயிட்டாங்க, நாங்கள் கடைசியாக போனோம். ஆனால் வரும்போது கடைசியாக வந்த நோஞ்சான் கழுது இப்போ கடகடன்னு போய்த்து அவங்களையும் ஓவர்டேக் பண்ணிவிட்டு
ஃபஸ்ட்டு கூறுளுக்கு போயிட்டோம். 3வது ஆச்சரியம். 4வது ஆச்சரியம் என்னான்டா, ஹலீமா நாயகி சொல்கிறாங்க, எங்கட அந்த 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 ஊரில் எங்கட ஏரியாவை மாதிரி வறண்ட ஏரியா, அவங்க சொல்கிறாங்க முழு உலகத்திலையும் இருக்குமோ தெரியா, அவ்வளோ வறண்ட ஏரியா. ஆனால் என்ன நடக்கும் என்றால், காலையில் திறந்துடுற ஆடுகள் அந்தில் ஊடு வரும்போது நல்ல கொழுவெண்டு நல்ல நிறைஞ்ச பால்மடியோடு வருவது. எல்லாரும் மேசுகிற பாரு ஹலீமா நாயிட அவங்களோட வீட்டில் உள்ள ஆட்டை பாரு எப்படி மேய்ஞ்சிட்டு வருவது, எங்கட ஆடுகளையே உங்களுக்கு மேய்க்கலன்னு அடிமைகளுக்கே சிரமத்தவங்க. இந்த 4 விதமான பரக்கத்தையும் ஹலீமா சஅதியா அவங்க கண்டுகொண்டாங்க. இந்த 4 விதமான பரக்கத்தையும் கண்டுகொண்டாங்க. இந்த பரக்கத்தை விட்டு கொடுக்கலுமா? ஹலீமா நாயகி செஞ்ச என்ன புண்ணியமோ தெரியா முஹம்மது கிடைச்சது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன புண்ணியமோ தெரியா அப்படி ஒரு புள்ள கிடைச்சது. இவங்களுக்கு விட விருப்பம் இல்லை. இப்போ 2 வயசில் திருப்பி கொடுக்கணும். சரியான இந்த பரக்கத்தை யார் விட்டு கொடுப்பான்னு? நான் நீங்கள் விட்டு கொடுப்போமா? 2 வயசில் போயிட்டு இவங்க அப்படி சைடில் ஒரு ரிக்வெஸ்ட்டை போட்டு பார்க்குறாங்க, என் பீரியட் முடிஞ்சிருச்சுது, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தந்தா பிள்ளை இன்னும் கொஞ்சம் வாட்ட சாட்டமாக வளர்த்து தருவேன். இந்த இவ்வளோ பரக்கத்தை கண்டுட்டாங்களே விட்டு கொடுக்கலாம். உம்மா சொன்னாங்க, சரி ஓகே சரி பிரச்சனை இல்லை. போனால் அங்கே 4 வயசாகும் பொழுது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஷக்கு சதுர் நெஞ்சு பிளக்கிற நிகழ்வு நடக்கிறது. நான் டீட்டெயிலாக பேசலை. ஷக்கு சதுர் நெஞ்சு பிளக்கிற நிகழ்வு நடக்கிற ஹலீமா நாயிட்ட பிள்ளைகள் சொல்கிற அவங்களோட மகன் மவுத்தெண்டு என்ன பிள்ளைகள் அதை கண்டுட்டு இவங்க போயிட்டு அதுக்கு பிறகு பார்த்தாங்க, இதுக்கு மேலேயும் பிள்ளையை வச்சுட்டு இருக்கலாம். பிள்ளையை கொண்டு போயிட்டு தாயிட்டு ஒப்படைச்சாங்க. எத்தனை வயசில்? 4 வயசில். புள்ள 2 வருஷம் உம்மாவோட அன்பு தாயோட புள்ள வெறும் 2 வருஷம் புள்ள கழிக்கிற நேரம் ஹலீமா ஆமினா என்ன செஞ்சா, அவங்க மக்காலிருந்து மதீனாவுக்கு போனாங்க. மக்காலிருந்து மதீனாவுக்கு ஏன் போனாங்கண்டா, இவர்ட வாப்பா முஹம்மது நபியோட வாப்பா ஆமினாவுடைய கணவர் அப்துல்லாவுடைய கபர் இருக்குது மதீனாவில், அவர் மௌத்தாவினா மதீனாவில். எனவே ஆமினா என்ன செஞ்சா, அந்த அடிமையும் கூட்டிக் கொண்டு தண்ட 6 வயசு பிள்ளையும் கைட்டால பிடிச்சி கொண்டு தண்ட மாமா ரசூலுல்லாட அப்பா அப்துல் முத்தலிபையும் கூட்டிட்டு மதீனாவுக்கு போயிட்டு கொஞ்சம் 1 மாதம் ரிலாக்ஸுக்காக தங்கிட்டு வரோம். மாப்பிள்ளோட கபர் இருக்கிற இடம் அங்கே போயிட்டு கொஞ்சம் மாப்பிள்ளோட நினைவுகளை மீட்டி, உண்மையான அன்பு அந்த இடத்துல மாப்பிள்ளோட நினைவுகளை மீட்டி 1 மாதம் ரிலாக்ஸுக்கு தங்கிட்டு வரும் பொழுது அபுவா என்ற இடம் இருக்குது, ரெட் கலர் லொக்கேஷன் போட்டிருக்குது. அபுவா என்ற இடத்துல வரும் பொழுது உம்மா மவுத். இப்போ நீங்கள் யோசிங்க, உங்களோட பிள்ளைய நீங்கள் யோசிங்களே, 6 வயசு புள்ள, நானும் இல்லை ஒய்ஃபும் இல்லைன்னு இந்த புள்ளோட நிலைமை என்ன ஆகும்? பெரும்பாலும் சமூகத்தில் உம்மா வாப்பு இல்லாத பிள்ளைகள் நல்லா வர்றது குறையும். அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்னான்டா, இவங்க உம்மாவும் இல்லை வாப்பவும் இல்லை, எழுத தெரியா வாசிக்க தெரியா, இப்படி ஒரு இடத்திலிருந்து இவரை உயர்த்தணும் என்று அல்லாஹு தஆலா முடிவெடுத்தான். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசாக இருக்கும் பொழுது உம்மாவும் இல்லை. உம்மோடு இருந்தது வருமனே எத்தனை வருஷம்? 2 வருஷம். அல்லாஹ் நிறைய பேருக்கு பாக்கியத்தை தந்திருக்கிறான். உம்மா உம்மா என்று இன்னும் வாய் நிறைய கூப்பிடலும். வாலிபர்கள் யோசிங்க, சின்ன பிள்ளைகள் யோசிங்க, உங்களோட உம்மாவும் இல்லை வாப்பவும் இல்லை, மமாவும் இல்லை டெடாவும் இல்லை, எப்படி லைஃப் இருக்கும்? ஒவ்வொருத்தரும் யோசிப்பேன், நான் அப்படி சின்னத்தில் இருந்திருந்தா சும்மா யோசிங்களேன், நான் இந்த இடத்துக்கு வந்திருப்பேனா? உம்மை மட்ட வளர்ந்து அப்பட்ட வளர்ந்து வந்திருக்கலாம், ஆனால் வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். 6 வயசு இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுவாலிருந்து அப்படி மக்காவுக்கு வந்து அப்பா பொறுப்பெடுத்தார். 2 வருஷம் அப்பா மௌத்து, 8 வயசில் அப்பா மௌத்து. மாறி 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 அப்போ ஒரு புள்ளையை யோசிங்க, ஒரு சின்ன புள்ள அதுக்கு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு இருக்க ஆள் மாறி பொறுப்பெடுக்கும் பொழுது அது கஷ்டம், மென்டலி அது ஸ்ட்ரெஸ் ஆகிற ஒரு தன்மை பொதுவாக பிள்ளைகளுக்கு வரும். 8 வயசில் அப்பா மௌத். அப்பா யார்? அன்றைக்கும் கேட்டேன், அப்பா யார்? நேற்று யாரோ சொன்னாங்க அபூபக்கர், கீழே பிள்ளைகள் ஓதுற பிள்ளைகள் கயிறு. அப்பா யார்? அப்துல் முத்தாலிப். அவங்கள்ட மௌத்து போகிற யார் பொறுப்படுத்த? சாச்சாவா பெரிய போவான். இதில் ஒரு குழப்பம் ஒன்று இருக்கிற. அரபுல அம்முன் என்றா வாப்பட பிரதர்ஸ், சாச்சாவா பெரிய போவோம். அரபுல அதம்பா வைக்கிற,
அதை சுட்டி சாட்சா சரி பெரியப்பா சரி இவங்க பொறுப்பெடுக்கிறாங்க. அபூ தாலிப் அவங்க எந்த அளவுக்குண்டா தண்ட பிள்ளைகளை விடவும் இறக்கம் கொடுத்து வளர்க்குறாங்க. என் வாப்பு இல்லாத புள்ள உண்மை இல்லாத புள்ளன்னு சொல்லி இந்த டைமில் தான் நான் நேற்று சொன்னேன், அந்த காபாவில் முதுக வச்சு வறட்சி மழை பெய்ய சொல்லி துவா கேட்ட உடனே அல்லாஹ் பெய்ய வச்ச 12 வயசில் ஷாமுக்கு கூட்டி போகிற நேரம் அங்கே துறவி ஒருத்தர் சொன்ன இவர் ஒரு நபியாக வர போகிறாரு, மரங்கள் சுஜூது செய்து இவரை மக்காவுக்கே திருப்பி கூட்டிகிட்டு போய்த்துருங்க, ஷாமுக்கு கூட்டிகிட்டு போகவானம். ஹைர் இதெல்லாம் முடிஞ்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 25 வயசாகும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பரக்கத்தை எப்படி ஹலீமா நாயகி அதை உணர்ந்தாவோ இதே பரக்கத்தை அன்னை ஹதீஜா 25 வயசில் உணர்றான். அந்த காலத்தில் ஐயாமுல் ஜாஹிலியாவில் பெண்கள் வணிகம் செய்கிறதில்லை, பிஸ்னஸ் செய்கிறது, பெண்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஆனால் 3-4 பெண்கள் பிஸ்னஸ் செஞ்சாங்க. அதில் ஒன்று அன்னை ஹலீமா சஅதியா, இன்னொன்று அபூ சுஃபியானுடைய மனைவி. அபூ சுஃபியானுடைய மனைவி யார்? ஹிந்தா. யார் சொன்ன? ஹிந்தா பின் துசுபா அபூ சுஃபியான் மனைவி. ஷிஃபா பின் அப்துல்லா. இப்படி குறிப்பிட்ட சில பெண்கள் மட்டும்தான் பிஸ்னஸில் ஈடுபட்டேன். அப்போ ஹதீஜா நாயகி பல வருஷம் அவள் பிஸ்னஸில் ஈடுபட்டேன், அவள் வெளியே போறில் அவள் நம்பிக்கையாக நாக்களை வச்சு டீல் பண்ணுற வீட்டுக்கு இருந்து டீல் பண்ணுவான். இவ்வளோ வருஷம் கொடுத்து பார்த்த இந்த வருஷம் போனது இந்த முஹம்மது என்ற நபி அல்ல, அது அப்போ நபி இல்லை, முஹம்மது என்ற அந்த வாலிபர் போன இந்த வருஷம் சுப்ஹானல்லாஹ் லாபம் என்றா லாபம், தலைக்கு மேலே லாபம். ஒவ்வொன்றுக்கும் நூலுக்கு கணக்கு சொல்கிறாரு, வாக்கெல்லாம் சரியாக நிறைவேற்றார். இதுக்கு முந்தி மாதிரி பல்க் கணக்கு இல்லை, நூலுக்கு நூல் கணக்கு சரியா சமர்ப்பிக்கிறார். ஹதீஜா நாயை பார்த்தாங்க, நல்ல ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஒரு ஆள் லைஃப்பில் பார்ட்னர் ஆக்கி கொண்டா எப்படி இருக்கும். ஹதீஜா அம்மையார் செய்தி அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி. ஹதீஜா அம்மையாருக்கு எத்தனை வயசு? 40. நபி அவங்க சொன்னாங்க, சாச்சமாரோட பேசிக்கொள்ளுங்க, பெரியப்பாமாரோட பேசிக்கொள்ளுங்க. அதுதானே முறை, வாலிபர்கள் முறை அதுதானே, பாப்பாய்க்கிற பேசிக்கொள்ளுங்க. நாங்கள் ஒன்றும் போகிறோம், செய்தி வந்திருக்குது, செய்தி ஒரு புரோக்கர் கொண்டாந்துருக்கிற பொறுப்புதாரிகள் இருக்கிற, நீங்கள் பேசிங்க, சரியான நாங்கள் பார்த்துக்கோம். ஹைர். இந்த ஷாமுக்கு பிஸ்னஸுக்கு போயிட்டு வந்து 3 மந்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் 25 வயசு நபி அவங்களும் 40 வயது ஹதீஜா அம்மையாரும் நிக்காஹ் நடக்குது. 20 பெண் ஒட்டகங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஹராக கொடுக்குறாங்க. கடைசி பகுதி முடிக்கிறேன். 20 பெண் ஒட்டகங்களை மஹராக கொடுத்து முடிக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஹதீஜா நாயகி மூலமாகத்தான் அல்லாஹ் கொடுத்தான், ஒரே ஒரு ஆளை தவிர. முதலாவது ஹதீஜா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பிள்ளைகள்? முதலாவது 7. ஆம்பளை பிள்ளை எத்தனை? ஆம்பளை பிள்ளை எத்தனை? 3. ஷுவர். ஆம்பளை பிள்ளை 4. என்ன இப்போ விளங்குதாடே, இமாம்களுக்கு இடையில் கருத்து வேற்றுமா வர்றது நியாயம் தானே. என்ன இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கே 4 கருத்து வரும் பொழுது, ஒரு மஸ்அலா தொழுகையிட விஷயத்தில் இமாம்கள் ஒருத்தர் கூடுன்ற ஒருத்தர் கூட நியாயம் தானே. ஹைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 3 ஆம்பளை பிள்ளைகள். யார்? முதலாவது காசிம். இதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அபுல் காசிம் என்று சொல்கிறேன். 2வது அப்துல்லா. 3வது இப்ராஹிம். இப்ராஹிம் மட்டும் ஹதீஜா நாயகி பெத்த பிள்ளை இல்லை. பெண் பிள்ளைகள் எத்தனை பேர்? எல்லாரும் சொல்லணும். ஏண்டா எங்கட ரசூலுல்லாஹ் பற்றி எங்களுக்கு தெரியாட்டி எத்தனை பேர்? பேர் என்ன? ஒன்று எல்லாருக்குமே தெரியும். என்ன? ஃபாத்திமா. அது தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் ஃபாத்திமாண்ட வந்துடும். 2வது உம்மு குல்சூம். அடுத்தது ஜைனப், ருக்கையா. ஒரு ஏலவல் சேர பொடியோன்ட்ட கேட்டுன்னு ஒரு முறை, நபி உங்கள்ட பிள்ளைகள் ஆயிஷா நாயகி. எங்கள்ட சமூகம் எந்த அளவுக்கு அடிமட்டத்தில் இருக்குதுன்னு நாங்கள் யோசிக்கணும். ஹைர். இந்த 7 பிள்ளைகளில் 6 பிள்ளைகளை ஹதீஜா அம்மையார் மூலமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்தான். 3 ஆம்பளை பிள்ளையும் சின்ன வயசில் 1 வருஷம் சில மாதங்கள் 1.5 வருஷத்துக்குள்ளால மௌத்.
இந்த இடத்துல நீங்களே ஃபீல் பண்ணுங்க. புள்ள கிடைச்சி மௌத்து, புள்ள கிடைச்சி மௌத்து, புள்ள கிடைச்சி மௌத்து. 4 பொம்பளை பிள்ளைகள், அதில் 2 பொம்பளை பிள்ளைகளுக்கு நிக்காக பேசி வச்சிருக்குது. இவர் நபி, எங்களோட தெய்வங்களெல்லாம் மேசுறாரு, அதை சொல்லி நிக்காக முடிக்கிறதில்ல, மகளோட எங்களோட நிக்காக பேசி வச்ச நிக்காக கேன்சல் என்று 2 பிள்ளையோட வாழ்க்கை அந்த இடத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு வாப்பா ஹயாத்தோடு இருக்கும் போதே 3 பொம்பளை பிள்ளையும் மௌத். எவ்வளவு சோதனைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையும் தாண்டினாங்க. நுபுவத் எப்போ கிடைக்குது? 40 ஷூரா? 40. இல்லை, சில பேருக்கு அப்படி கேட்டவனுக்கு கொஞ்சம் தடமாறும். 40 வயசில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு நுபுவத் கிடைச்சிருக்கு. இதில் கவலையான ஒரு செய்தி சொல்கிறேன். இந்த மஹல்லாவுள்ளுக்கும் நுபுவத் எத்தனை வயசில் கிடைச்சேன்னு தெரியாத 18+ ஈக்கிறான். யார் பொறுப்பு? இன்னொரு நபி வருவாரா? பள்ளி ஹசரத் எல்லாம் பார்த்து கிளாஸ் ஒன்று வச்சு ஹசரத் செஞ்சு கொள்ளும். வரவான மீன் செய்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் யோசிங்க. ஹைர், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நபுவத் கிடைக்குது. கடைசியாக 35 வயசில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. காபா புனர் நிர்மாணம் செய்யப்படுவது. எல்லாரும் மக்கள் எல்லாம் காபாவை புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது கடைசியாக ஒரு பிரச்சனை வருவது. காபாவுடைய ஹஜருல் அஸ்வத் கல்லை எங்கே வைக்கிற இந்த பிரச்சனையின் பொழுது மக்கள் முடிவெடுத்தாங்க, 4 நாள் 5 நாள் அடிப்புடி வெட்டு குத்து போற அளவில். எங்களுக்கு தெரியும் ஐயாமுல் ஜாஹிலியாண்டா சும்மா சண்டை மாஷா அல்லாஹ், அதுக்கு எந்த பஞ்சமும் இல்லை. ஒரு பரம்பரை சண்டை பிடிச்சி ஏன் சண்டை ஏண்டு சரியா வாப்பா மௌத்தாவர்னு சொல்லிட்டு போனால் எப்படி சரி அவனை பழி வாங்க சொல்லு. தேடி பார்த்தா ஒரு பாலி சண்டையை இருக்கும், ஒரு பக்கெட் சண்டையை இருக்கும். இப்படி சண்டைக்கு பேர் போனவங்க காபாவை இடித்து அதை புனர் நிர்மாணம் செய்யும் பொழுது பெரிய ஒரு யுத்தம் கிளம்ப பார்க்குது. அப்போ முடிவெடுத்தாங்க, நாளைக்கு காலையில் மஸ்ஜித் நபவிக்கு முதலாவது யார் வாரோ அந்த மனுஷன்ட்ட நாங்கள் கேட்போம். வந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எத்தனை வயசு? 35 வயசு. இன்னும் நுபுவத் கிடைச்சில்லை. எல்லாரும் ஏற்றுக்கொண்டாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இவர் சொன்னால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், ஏன்னா இவர் அல் அமீன், இவர் அஸ்ஸாதிக், எனவே இவர் சொன்னால் ஏற்றுக்கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, ஒரு வெள்ளை துணியை விரிச்சாங்க, ஹஜ்ருல் அஸ்வத் கல்ல 4 பேரும் தூக்கி இதில் வைங்கன்னாங்க. வைக்கப்பட்டுச்சுது. 4 இந்த கோத்திரத்துடைய தலைவர்களும் 4 மூலையை பிடிச்சி தூக்குங்கன்னாங்க. அந்த இடம் வந்த பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி வச்சுட்டாங்க ஹஜ்ருல் அஸ்வத். பெரிய ஒரு யுத்தம் முடிவுக்கு வந்துச்சுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தீர்க்கமான ஒரு முடிவின் மூலமாக. அப்போ அதில் முடிவெடுத்தாங்க, காபாவை கட்டுறதுல ஹராமான சல்லி சேர்க்கப்படாது, அசிங்கமான சல்லி சேர்க்கப்படாது. இன்னும் இஸ்லாம் வரல, ஜாகிலியத்தில் முடிவெடுத்தாங்க களவெடுத்த சல்லி, மதுவித்த சல்லி, வட்டி சல்லி எடுக்கக்கூடாது. கட்டிட்டு போகிற நேரம் அந்த சைடில் ஒரு அறவட்டம் இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறது? என்ன சொல்கிறதுக்கு? ஹிஜ்ர் இஸ்மாயில். இன்னொரு பேர் இருக்கிற ஒன்று தெரிஞ்ச போதுமேண்ணா, ஹிஜ்ர் இஸ்மாயில். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அதை கட்டிட்டு போகிற நேரம் சல்லி போதா, ஹலாலான சல்லி போதா. முடிவெடுத்தாங்க நிப்பாட்டுவோம். அன்றைக்கு நிப்பாட்டினது தான் அது அரைவட்டம் நிப்பாட்டப்பட்டிருக்கு. அரைவட்டமும் காபாவுக்கு உள்ளால் உள்ள ஒரு பகுதியா? இதை முடிஞ்சு தவாஃப் செஞ்சுட்டு போகிற நேரம் அரைவட்டத்தை சுத்தாமல் அந்த இங்கால இங்கே பிரிக்குது, அங்கால இங்கே பிரிக்குது. இப்படி உள்ளுக்கல ஷார்ட்கட்டில் போனால் தவாஃப் செய்கிறார். ஏன்னா அதுவும் காபாவுடைய ஒரு பகுதி. ஹைர், நல்லா இன்ஷா அல்லாஹ். நீ இப்போ ரசூலுல்லாவுடைய 40 வயது வரும் வரைக்கும் வந்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் நபுவத் கிடைச்சிடும். இன்ஷா அல்லாஹ் என்ன செய்வோம்? தொடர்ந்து படிப்போம், தொடர்ந்து விளங்குவோம், ஞாபகம் வச்சுக்கொள்வோம், வீட்டிலையும் வைத்து ஞாபகப்படுத்துவோம். அல்லாஹு தஆலா அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முஹப்பத் அல்லாஹு தஆலா எங்கள் எல்லாருக்கும் நஸ்ரீபாக்குவானாக. அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுடைய எல்லார நாவுகளுக்கும் நஸ்ரீபாக்குவானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட கையால் ஹவுதுல் கௌதரில் நீர் குடிக்கும் பாக்கியத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நஸ்ரீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத். யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.